மறைமுகமா இல்ல நேரடியாக சப்போர்ட் பண்றாருன்னா இங்க எங்களுக்கு போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி. எங்க அதிமுக பாஜக களத்திலே இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படி லாஜிக் இல்லாம இருக்க? நேரடியா பாஜக தான் எதிரின்னா ஒரு பாஜகவை எதுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நேர திமுக எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதிமுக பாஜகவுக்கு போட்டி களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்கள் வந்து இந்த அவர் பேர் என்னவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறார் நடிகர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு யார் போட்டின்னு கேட்குறாரு. அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்னு சொல்லி சொன்னார். பவர் ஸ்டாருக்கு போட்டி சூப்பர் ஸ்டார்னாரு. அதுபோல தான் வந்து விஜய் வந்து தனக்கு போட்டி வந்து திமுகன்னு சொல்கிறது வந்து ஒரு நகைச்சுவையானது. அவர் படங்களில் வந்தால் நிறையா நகைச்சுவை காட்சிகளில் இதுவும் ஒன்று. அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். 30% ஒரு 50 ஆண்டு ஒரு 30% ஓட்டுகளுக்கு இருக்குங்கிறாரு மீட்டிங்லேயே சொல்கிறாரு விஜய். அதாங்க, அதாவது நிரூபிக்கப்படாத ஒரு செய்தியை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வந்து திராவிட இயக்க 100 ஆண்டுகள் தொடங்கி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டுடைய மண்ணையும் மக்களையும் அவருடைய உரிமைகளையும் தமிழருடைய அடையாளத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் வந்து தாவேக்காங்கிறது இப்போ தான் பால்வாடியிலேருந்து இப்போ தான் பால்வாடிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி, பால்வாடிக்குள்ளே இன்னும் நுழைய முடியாத கட்சி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வந்து பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கட்சியை வந்து போட்டின்னு சொல்லி சொல்வது என்பது இதைவிட ஒரு நகைச்சுவை எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையாளர் தான் விஜய் அவர்கள். தேர்தலில் என்ன வேணாலும் பேசலாம், எனக்கும் ட்ரம்ப்புக்கு தான் போட்டின்னு கூட சொல்லலாம். அவர் யார் நீங்கள் தடுக்க முடியுமா? நான் தடுக்க முடியுமா? சொல்லுங்களேன். எனக்கும் வந்து ஒபாமாவுக்கு தான் போட்டின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது நீங்கள் பேச முடியுமா? எதுவும் பேச முடியாது. அப்போ எது வேணாலும் பேசலாம், பேசுகிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதை யாரும் தடுக்க போகிறதும் இல்லை. ஆனால் கல யதார்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் கொண்டு எடுத்துட்டு அந்த படத்தையே வெளியிட முடியாமல் வெளிவர வந்து எந்த விதமான முயற்சி எடுக்காமல் அதை வந்து தடையை உடைப்பதற்கு எந்த வித முயற்சி எடுக்காமல் நீங்கள் வந்து முக்கி முனைகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் நாங்கள் தான் போட்டின்னு சொல்கிறது ரொம்ப 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 அதை வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி வந்து கலநாயகன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி தான் கலநாயகன். நீங்கள் வந்து ஜனநாயகன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜனநாயகன் போகிற இடங்களெல்லாம் பிணநாயகனம் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். எல்லா இடங்களையுமே வந்து எந்த பிணங்கள் தான் விழுகுது. அப்போ இந்த மக்கள் நீங்கள் உன்னை நம்பி வந்த மக்களையே நீங்கள் வந்து காப்பாற்ற முடியல. உங்களை பார்க்க வந்த மக்களையே நீங்கள் காப்பாற்ற முடியல. உங்களை நேசிக்கின்ற மக்கள் இறந்துடுறாங்க, அந்த மக்களை கூட போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இது எப்படி இதை போட்டின்னு சொல்லுவீங்க? எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த ஓட்டு கேட்க போவீங்க? இதெல்லாம் வந்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு செய்தி இல்லையா? எவ்வளோ தூரமாக இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த பெண்கள் மகளிர் மற்றும் இளைஞர்கள் கூட்டம் வந்து பெருமளவில் இருப்பது அண்மையில் எடுத்த பல்வேறு கருத்து கணிப்புகள்லையும் அவர் ஒரு 10% 15% தாண்டி தான் அவர் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்குகள் வந்து அனைத்து கட்சிகளிலும் இருந்துமே அது பிரிகிறது என்று கூறுகிறார்கள். அது விசிகாவிலிருந்து பிரிகிறது, திமுகவிலிருந்து பிரிகிறது, அதிமுகவிலிருந்து பிரிகிறது. எல்லா கட்சியிலும் இந்த இளைஞர் மகளிர் ஓட்டுகள் பெருவாரியாக பிரிவதற்கான வாய்ப்பு இந்த முறை இருக்குங்கிற அந்த கல நிலவர உண்மை யதார்த்தம் வந்து அது உண்மையா பொய்யா நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு திரைப்படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜப்பான்லேருந்து ரசிகர்கள் ஆதரவு, இலங்கையிலேருந்து ரசிகர்கள் ஆதரவு, லண்டன்லேருந்து ரசிகர்கள் ஆதரவு அப்படிங்கிறது வந்து ரசிக மனப்பான்மையிலேருந்து அதை சொல்லலாம். படம் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அதை சொல்லலாம். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இத்தனை சதவீதம் தான் சொல்லி நீங்கள் எந்த தேர்தலையுமே நிற்காமல் எந்த தேர்தலையும் நீங்கள் பங்கெடுக்காமல் நீங்களாக ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது கட்டமைக்க முயற்சி செய்கிறது. இதன் மூலமாக கூட்டணியில் ஆட்களை சேர்க்க முயற்சி செய்வது அப்படிங்கிறது அவங்களுடைய உத்திய ஒழிய அந்த சதவீதம் அப்படிங்கிறது பச்சை பொய், அப்பட்டமான பொய். அது வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிசம் இருக்குது, அந்த கவர்ச்சி இருக்குது, சினிமா கவர்ச்சி இருக்குது. இந்த கவர்ச்சியின் மூலமாக இந்த யாராவது சேருவாங்களா அப்படின்னு வந்து விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டில் கூட அவர் அறிவித்தார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரோம், யாராவது வாங்கன்னு சொல்லி சொன்னார். யாருமே வரல. கடை விரித்தார்,
வந்து நீங்கள் வந்து வரல. வாங்கிக் கொள்வதற்கு ஆனா யாரும் வரல இல்லை. சார்.